காட்ஸ் வித் யூ. கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். பயப்படாதீங்க, கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 37வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று மரியாளிடத்திலே தேவதூதன் சொல்லுகிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று மரியாளிடத்தில் அவன் சொல்வதற்கு முன்னாடி மரியாள் கேட்டாங்க, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும்? இன்றைக்கு உங்க உள்ளத்துல அநேக காரியங்கள், இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும், இது என்னவாயிடுமோ, இது எப்படி நடக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி உங்க உள்ளத்தில் இருக்கலாம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மரியாள் ஒரு கன்னிப்பெண். நீ ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான்னு சொல்லும் போது அவள் எப்படி ஆகும் என்று கேட்டாள். நான் இன்னும் புருஷன் அறியனே. அதற்கு தேவதூதன் சொல்றான், பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும், உன்னதமானவருடைய பலன் உண்மையிலும் உன்னிடத்திலே பிறக்கும் பரிசுத்தமுள்ள குமாரன் எனப்படுவா சொல்றார். இப்போ தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அவன் சொன்னபோது உடனே மரியாள் அதற்கு சொல்றாங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றார். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. மரியாள் தேவனால் கூடும் என்று தேவதூதன் சொன்ன வார்த்தையை அப்படியே விசுவாசித்தாள். அப்படியே விசுவாசித்தாள். தேவனால் கூடும் என்று சொன்னபோது உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நிச்சயமாய் சூழ்நிலையே சாதகமாய் இல்லாமல் இருந்தாலும், அதற்கான முகாந்தரமே இல்லாமல் இருந்தாலும், தேவனால் கூடும் என்ற வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்க விசுவாசிக்கும் போது அது ஆகும். தேவனால் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்க முடியும். ஆதியிலே வானம் இல்லை, பூமி இல்லை, புல் இல்லை, பூண்டு இல்லை, மரங்கள் இல்லை, மனிதன் இல்லை, வெறுமையா இருந்தது. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம், வானத்தையும் பூமியும் தேவன் சிருஷ்டித்தார். ஒன்றும் இல்லாததை தேவன் உருவாக்கினார். அப்படி தேவனால் வானத்தையும் பூமியை உண்டாக்க கூடுமானால் உங்க வாழ்க்கையில் உள்ள காரியங்களும் அவரால் செய்யக்கூடும். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைக்கு அவர் தீர்வு கொடுக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் விசுவாசித்தால் எல்லாம் கூடும். ஒரு பிசாசு பிடித்த ஒரு மகனை ஒரு தகப்பனார் இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார். இயேசுவினிடத்தில் கொண்டு வருவதற்கு முன்னாடி அவனை பல இடங்களிலே கொண்டு சென்றிருப்பார். பல இடங்களில் கொண்டு சென்று அவனுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்று அந்த தகப்பனார் போயிருப்பார். அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு அசுத்த ஆவி அவனை பிடித்திருந்தது. அந்த அசுத்த ஆவி அந்த பிள்ளையை தீயிலையும் தண்ணியிலையும் கொண்டு போய் தள்ளும். பாருங்க, அந்த தகப்பனார் ஒவ்வொரு முறையும் அந்த அசுத்த ஆவி தீயிலையும் தண்ணியிலும் அந்த பிள்ளையை தள்ளும் போது அவரும் போய் விழுந்து அந்த பிள்ளையை காப்பாற்றுவார். இப்படி நிறைய முறை அந்த பிள்ளைக்காக அந்த தகப்பன் கஷ்டப்பட்டு வந்தார். அந்த பிள்ளைக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறதை கண்டு தகப்பன் உள்ள எப்படி இருந்திருக்க யோசிச்சு பாருங்க. யோசித்து பாருங்க. எல்லா இடங்களுக்கும் அழைத்து கொண்டு போயிருப்பார். அவர் பார்க்காத மந்திரவாதங்கள் இருந்திருக்காது, அவர் பார்க்காத வைத்தியங்கள் இருந்திருக்காது. அதிலிருந்து அந்த மகனுக்கு விடுதலை வேண்டும் என்ற ஒரு காரியத்துக்காக பல இடத்துல கொண்டு போயிருப்பார். இனி இது ஆகாது, இதை
யாராலையும் விடுதலை செய்ய முடியாது, இந்த பிரச்சனை யாராலையும் முடியாது அப்படின்ற ஒரு இடத்திற்கு வந்திருப்பார். நான் கடைசியாக தன் சீஷர்கள் இடத்துல அவர் கொண்டு போறார். இயேசுனுடைய சீஷர்கள் இடத்துல கொண்டு போகும்போது அவர்களாலையும் அதை துரத்த முடியல, அந்த பிசாசிலிருந்து விடுதலை கொடுக்க முடியல. பிறகு அவர் கடைசியாக ஆண்டவராகிய இயேசுவின் இடத்திலே கொண்டு வருகிறார். பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்க முடியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இயேசு கேட்கிறார், இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று இயேசு கேட்கிறார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது, இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். அவன் என்ன கேட்கிறான், நீங்கள் ஏதாவது செய்ய முடியுமானா எனக்கு மனம் இறங்கி செய்யுங்க அப்படின்னு கேட்கிறான். அப்போ தேவனால் செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இல்லை, தேவனால் முடியும் என்ற ஒரு விசுவாசம் அவனுக்கு இல்லை. ஆனால் தகப்பன் பிள்ளை விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்று அந்த தகப்பன் விரும்புகிறார். ஆனால் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் செய்யும், உங்களால முடியுமா, உங்களால கூடுமா, உங்களால கூடுனா ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறான். இயேசு அவனை நோக்கி, 23வது வசனம், இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசிக்கமானால் ஆகும், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உடனே அந்த தகப்பனார் சொல்றான், உடனே அந்த பிள்ளை, என் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று அழுதான். இன்றைக்கு நடக்குமா நடக்காதா, இந்த காரியம் எப்படி முடியும், இது இவங்களால செய்ய முடியுமா முடியாதா? ஏதோ ஒரு மனுஷனிடத்துல போய் ஏதாகிலும் ஒன்று செய்யுங்க, செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா, முடியுமா முடியாதா? எல்லாவற்றுக்கும் டபுள் மைண்டா நம்ம என்ன பண்றோம், சில நேரம் பேசுவதனால், அப்படி யோசிப்பதனால் ஒன்று நடக்காது. ஒரே மனம், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னோட கூட இருக்கிறார், எல்லா மனிதனோட கர்த்தர் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சி என்ன தெரியுமா, காட்ஸ் வித் யூ, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனோட கர்த்தர் இருக்கிறார். உங்க பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார், உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறார், உன் பிரச்சனைக்கு நடுவில் ஆண்டவர் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவரால் எல்லாம் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவரால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கணும். இங்க என்ன சொல்றாரு அந்த தகப்பனார் இடத்துல, விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அதான் சொல்றார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரால் எல்லாம் முடியும் என்று விசுவாசிக்கிறீங்களா? தேவனால் உன் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க முடியும் என்று விசுவாசிக்கிறீங்களா? இது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், இது எப்படி முடியும், இது எப்படி ஆகும்? தேவனுடைய பிள்ளைங்க வாயில விசுவாச வார்த்தைகள் வர வேண்டும். விசுவாசமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்க கூடாது. தேவனால் எல்லாம் கூடும். இதுவரையும் தாயின் கருவிலிருந்து தேவனாகிய கர்த்தர் உங்களை பாதுகாத்து வரக்கூடுமானால், உங்களுக்கு வந்த ஆபத்தில், உங்களுக்கு வந்த பிரச்சனையில், உங்களுக்கு வந்த விபத்துல, எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க தேவனால் கூடுமானால், உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்ற தேவனால் கூடும்.
உங்கள் தேவைகளை சந்திக்க தேவனால் கூடும். உங்கள் பிசினஸ் ஆசீர்வதிக்க தேவனால் கூடும். உங்களுடைய வேலையில உயர்வை உண்டாக்கி தர தேவனால் கூடும். உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை மாற்றி சமாதானமாய் மாற்றுவதற்கு தேவனால் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிறகு அந்த தகப்பனார் விசுவாசிக்க ஆரம்பித்தார். தேவனால் முடியும் என்று நம்பினான். முழு மனதையும் தேவன் மீது வைத்தான். ஆண்டவர் என் பிள்ளைக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியும். எத்தனையோ பேரிடத்துல கொண்டு போன முடியல, ஆனால் இன்றைக்கு தேவனால் என் பிள்ளைக்கு விடுதலை கொடுக்க ஆகும் என்று விசுவாசித்தான். பிறகு ஆண்டவர் அந்த பிள்ளைக்குள் இருந்த அசுத்த ஆவியை அதட்டினார். அது அவனை விட்டு வெளியே போய்விட்டது. அவன் சுகமடைந்தான். இதுவரையும் முடியாத காரியத்தை கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு முடித்து தருவார் என்று நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையிலும் தேவன் அற்புதம் செய்வார். உங்க வீட்டுக்குள்ளவும் தேவன் அற்புதம் செய்வார். தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில இதுவரையும் கூடாத காரியங்களை கூடும்படி செய்வார். அந்த தகப்பனாருடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு வந்தது. ஒவ்வொரு நாளும் தீயிலையும் தண்ணீரையும் அந்த பிள்ளையை தள்ளும் போது அந்த தகப்பன் உள்ளம் எவ்வளவு வேதனை அடைந்திருக்கும், எவ்வளவு கண்ணீர் வடித்திருப்பார். அந்த பிள்ளையை நிமித்தம் அந்த குடும்பத்திற்கு சமாதானம் இல்லாமல் இருந்திருக்கும். அந்த பிள்ளை பெறவாதிருந்தா நலமா இருந்திருக்கும்னு நினைக்கிற அளவுக்கு அந்த தகப்பனுடைய உள்ளம் உடைக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு அதுபோல உங்க உள்ளம் ஏதோ ஒரு காரியத்திற்காக உடைக்கப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துக்காக அந்த தகப்பனை போல நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அழுது கொண்டிருக்கலாம். அந்த அழுகைக்கு ஒரு முடிவு உண்டு என்பதை இந்த தகப்பனுடைய விசுவாசத்தைப்படி நீங்களும் விசுவாசிப்பீங்களானா தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு முடிவை உண்டாக்குவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்க கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டு. உங்க கண்ணீரை துடைக்க தேவனால் ஆகும். என்னென்ன காரியங்கள் தடைப்பட்டு இருக்கிறதோ, எந்த காரியம் மனிதர்களுக்கு முன்பாக முடியாமல் நீங்க தவிக்கிறீங்களோ அந்த காரியத்தை மனிதர்களுக்கு முன்பாக தேவன் நடத்தி காண்பிப்பார். இந்த தகப்பனார் அந்த பிள்ளையை கூட்டிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போறது. அது தண்ணியை பார்த்த உடனே அந்த ஆவி அவனை தள்ளும். நெருப்பை பார்த்த உடனே அது தள்ளும். சில இடங்களில் அலகழிக்கும். சமுதாயத்தில் மக்கள் மத்தியில் அந்த பிள்ளையை வைத்து அந்த தகப்பன் கஷ்டப்பட்டிருப்பார் பாருங்க. கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டம் அல்ல, சொல்லவே முடியாது. அவ்வளவாய் மனம் கசந்து அழுதிருப்பார். ஆமா, ஆனால் அதற்கெல்லாம் ஒரு முடிவு அவருடைய விசுவாசத்தினாலே வந்தது. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். உடனே என் அவிசுவாசம் நீங்கட்டும் ஆண்டவரே. நான் இவ்வளவு நாள் இந்த பிரச்சனையிலிருந்து யாராலையும் தீர்க்க முடியாதுன்னு நினைச்சேன். ஏதாவது நடந்தா நல்லா இருக்கும்னு நான் அப்படிதான் யோசித்தேன். ஆனால் இன்றைக்கு தான் நான் தேவனால் ஆகும், தேவனால் கூடும் என்று நான் விசுவாசித்தேன். என் அவிசுவாசம் நீங்கட்டும் என்று வேண்டிக் கொண்டான். இதுவரையும் ஒரு வேளை நீங்கள் அவிசுவாசத்தோடு ஒரு காரியத்தை பார்த்திருக்கலாம். அவிசுவாசத்தோடு தேவனிடத்தில் நீங்கள் சென்றிருக்கலாம். ஸோ நடந்தா நடக்கட்டும் என்ற ஒரு சந்தேகத்தோடு நீங்கள் காரியம் செய்திருக்கலாம். முடிஞ்சா பார்க்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்ற அந்த மனதோடு நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் பின்பற்றி இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல, நீ மகனே விசுவாசித்தா அது கூடும், நான் உன் கூட இருக்கிறேன். அந்த தகப்பனார் விசுவாசித்த பிறகு அந்த பொல்லாத பிசாசு வெளியே போய்விட்டது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் போய் எதையாகிலும் பெற்றுக்கொள்வோம் என்று நினைப்பது அது வேதத்துக்கு புறமான ஒன்று. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று பார்த்தோம். அது எப்படி கூடும்? விசுவாசிக்கிற பொழுது கூடும் என்று பார்க்கிறோம். விசுவாசம் இல்லாமல்
தேவனிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அன்பானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க குடும்பத்தில் இருக்கிறார், உங்க பிள்ளைகளோடு இருக்கிறார். நீங்க விசுவாசிப்பீங்கன்னா தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில், நீங்கள் எதிர்பார்த்து நடக்கலன்னு சோர்ந்து போயிருக்கிற காரியத்தில் நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். எருசலேமிலே ஒரு மிகப்பெரிய பஞ்சம். காரணம், சீரிய தேசத்தின் இராணுவம் எருசலேமை முற்றுகையிட்டு அவர்களோடு கூட யுத்தம் பண்ணும்படி எருசலேமில் உள்ளவர்கள் வெளியே போகவும் வரவும் முடியாதபடிக்கு முற்றுகையிட்டார்கள். இராணுவம் மக்களுக்கு பஞ்சம். இஸ்ரவேல் மக்கள் வேதனைப்படுறாங்க, ரொம்ப சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க. இந்த சீரிய தேசத்தினுடைய இராணுவம் முற்றுகை போட்டு அந்த பட்டணத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் ஆகாரம் குறைவாய் போனது. அவர்கள் வெளியே போக முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எலிசா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். நாம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவில் வாசலில் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாற்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, கர்த்தர் வானத்திலே மதுகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே நீ சாப்பிட மாட்டாய் என்றார். பாருங்கள், தேவன் ஒரு அற்புதம் செய்வார் என்று கர்த்தர் உடைய வார்த்தை எலிசாய் மூலமாய் வருகிறது. சோர்ந்து போய் கடுக்கிறவர்கள், ஆகாரத்திற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், பல நாள் ஆகாரம் இல்லாமல் வேதனைப்படுகிற மக்களுக்கு தேவன் ஒரு காரியத்தை செய்ய இறங்கி வரும் பொழுது அந்த வார்த்தையை எலிசாவுக்கோடு கூட இருக்கிற அந்த அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற இல்லையா, இஸ்ரவேல் ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற அந்த மனுஷன் சொல்றான், வானத்தின் மதுகுகளை தேவன் திறந்தாலும் இப்படி நடக்குமான்றான். இப்படி நடக்குமா? இது முடியுமா? இது முடிகிற காரியமா? இது நடக்கிற காரியமா? இது எப்படி நடக்கும்? இதெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி அவன் பேசுகிறான். எப்படி ஆகும்? இது எப்படி நடக்கும்? இது எப்படி போகும்? பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை இப்படி யோசிக்கிறவங்களை பார்த்தாலே கர்த்தருக்கு பிடிக்காது. இது எப்படி நடக்கும்? இது எப்படி ஆகும்? இது தேவனுக்கு எதிரான ஒரு வார்த்தை, தன் படைத்த தேவனுக்கு எதிரான ஒரு வார்த்தை. இது எப்படி நடக்கும்? தேவன் சொல்றார் நடக்கும் என்று, கர்த்தர் சொல்றார் என்றாங்க. கர்த்தர் சொல்றாருன்னு சொல்லும் போது அது நடக்கும் என்று விசுவாசிக்கணும். இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் என்று கர்த்தர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் பேசி கொண்டிருக்கிறார்னா, இது கர்த்தருடைய வார்த்தை என்று நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா அது நடக்கும். அப்பதான் நீங்க தேவனை விசுவாசிக்கிறதற்கு அடையாளம். இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? வானத்தின் மதுகள் திறந்தாலும் நடக்குமா? சூழ்நிலையை பார்க்காதீங்க, தேவன் சூழ்நிலைகளை மாற்ற வல்லமை உள்ளவர் என்பதை பாருங்கள். இந்த எலிசா சொன்ன போது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற அந்த பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷன் எனக்கு எதிராக சொல்றான், கர்த்தர் வானத்தின் மதுகை திறந்தாலும் இது முடியாதுப்பா, எப்படி ஆகும்? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, முடியாது என்ற எண்ணத்தோடு அவன் இருக்கிறான். பிரதானியே முடியாது எண்ணத்தோடு இருப்பான்னா ராஜா எப்படி இருப்பான் பாருங்க. இந்த ராஜாவே அப்படிதான் இருந்திருப்பான். அப்போ ராஜாவுக்கும் அவிசுவாசம் இருந்திருக்குது. ராஜாவுக்கு மட்டுமில்லை, ராஜாவுக்கு கீழே எங்க இருக்கிற மக்களுக்கும் அந்த அவிசுவாசம் தான். இப்போ கர்த்தர் சொல்றாரு எலிசா தீர்க்கதரிசியின் மூலமா,
இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களால் அதை பார்ப்பாய், ஆனால் நீ அதில் சாப்பிட மாட்டே. இன்னைக்கு நிறைய பேரு நிறைய விஷயங்களை கண்களால் பார்க்கிறவர்களாகவே வாழ்கிறார்களே தவிர அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய், அதை அனுபவிக்கக்கூடியவர்களாய் வாழவில்லை. தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியை உண்டாக்கி, ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி, மரங்களை உண்டாக்கி, புல் பூண்டுகளை உண்டாக்கி, மனுஷனுடைய எல்லா தேவைகளை உண்டாக்கி, எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்து கொள்ள வேண்டும் என்று தான் சொன்னான். எல்லாம் பார்த்துட்டு நீ அப்படி போயிருப்பான்னு சொல்ல. பார்த்துக்கோ, அழகா இருக்கும், நீ பார்த்துக்கோ, இதோ பார் நான் ஏதேன் தோட்டத்தில் எவ்வளோ கவர்ச்சியான கனிகளை உண்டாக்கிறேன், பார்த்துக்கோ, இதை பாரு, இது எல்லாம் நான் எவ்வளோ மிருகங்களை உண்டாக்கி இருக்கேன் பாரு, பார்த்துக்கோ. இல்லை, நீங்க எல்லா மிருகத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி சாப்பிட முடியும்? அதை அடித்து புசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் உங்களுக்கு ஆகாரமா இருக்க கடவுது என்று சொல்லியிருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் மனிதனுக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருப்பதற்காக படைக்கல, எல்லாவற்றையும் மனிதன் ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த சூரியனை கூட நாம் ஆண்டு கொள்ள வேண்டும். சூரியனுடைய வெளிச்சம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வெளிச்சத்தில் நாம் என்ன பண்றோம்? எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறோம். அப்ப எல்லாமே நம்ம ஆண்டு கொள்வதற்காக தேவன் படைத்தது. ஆனால் இங்கே கர்த்தருடைய வார்த்தை வருது, பஞ்சத்துல, கஷ்டத்துல, வேதனையில, துன்பத்தில் இருக்கிற இவங்களுக்கு கர்த்தரே இறங்கி சொல்றாரு, ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்னு எலிசா தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு. அதை விசுவாசிக்கல. அதுக்குதான் கர்த்தர் திரும்ப எலிசா மூலமா சொல்றாரு, நீங்க பார்க்க தான் பாப்பப்பா, ஆனா நீ அதுல சாப்பிட மாட்ட. சில பேர் பார்க்கறவங்களா இருக்கிறீங்க, பிரச்சனையே எவ்வளவு காலம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இது நடக்காது நடக்காதுன்னு எப்போ பார்த்துட்டு இருப்பீங்க. இது முடியாது முடியாதுன்னு எப்போ பேசிட்டு இருப்பீங்க. சில பேர் பேசுகிறவர்களாகவும் பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் சில பேர் அனுபவித்து கொண்டிருக்கிறவர்களாய், சாப்பிடுகிறவர்களாய், கர்த்தரோடு பயணிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். வேதத்தில் சில மனுஷர்கள் இருக்காங்க பாருங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா ஒரு சிலர் தான் அதை அனுபவித்தார்கள். தேவனை இன்றைக்கும் உலகம் பார்த்துக்கிட்டே இருக்குது. கடவுள் எங்க இருக்கிறான்னு கேட்டுக்கிட்டே, தேவன் எல்லாரும் கூட இருக்கிறார். சில பேர் தான் தேவனை அனுபவிக்க முடிகிறது. சில பேர் தான் தேவனுடைய பிரசன்ஸை உணர்றாங்க, கர்த்தரோடு கூட இருக்கிறாங்க. தேவனுடைய அன்பின் வாழ்க்கையை, அவருடைய அன்பை கூட அனுபவிக்க முடியுது. ஆனா சில பேரால அனுபவிக்க முடியல. அதுக்கு காரணம் எப்படி நடக்கும், எப்படி ஆகும், எப்படி முடியும் என்று அவிசுவாசமான வார்த்தைகளால் பேசி கொண்டிருப்பது. நடந்தது என்ன? சீரியாவின் படை இராணுவத்திற்கு ஆண்டவர் ஒரு இரவில் ஒரு சத்தத்தை உண்டாக்கினார். ஒரு சத்தத்தை உண்டாக்கினார். ஒரு இரைச்சலின் சத்தம் கேட்டது. அந்த இராணுவம் எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் முற்றுகை போட கொண்டு வந்திருந்த பொருட்கள், கோதுமைகள், எல்லா பொருட்களையும் விட்டு தன்னை காப்பாற்றி கொண்டால் போதும் என்று ஓடத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் அவருடைய உள்ளங்களில் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அவருடைய இருதயங்களை கரைய ஆரம்பித்தார். முற்றுகை போட்டு எருசலேமை விடக்கூடாது என்று, அதை பிடித்து விட வேண்டும் என்று வந்த அந்த இருதயம், அந்த பலன் கொண்டிருந்த இருதயம், திமிரு பிடித்த இருதயம் இப்போது பயப்பட ஆரம்பித்து விட்டது. பயந்து தன் உயிரை காப்பாற்றி கொண்டால் போதும். ஒரு சத்தம் வருகிறது, எல்லாரும் திரண்டு வந்து விட்டார்கள், இனி நம்ம அவர்களால் மேற்கொள்ள முடியாது என்ற ஒரு பயத்தோடு, அச்சத்தோடு தன் உயிரை மட்டும் காப்பாற்றி கொண்டால் போதும் என்று சீரிய படை ஓடிவிட்டது. ஒரு இரைச்சலின் சத்தம் போதும், கர்த்தருக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறீங்களா? தேவன் இப்படி அற்புதம் செய்வார். தேவன் இப்படிதான் அதிசயம் செய்வார். நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில் அற்புதங்களை நடக்க ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், முடியும், இந்த காரியம் நம்புறேன், என் தேவனால் இந்த காரியம் ஆகும் என்று நம்புறேன்னு சொல்லி நீங்க விசுவாசிப்பீங்கன்னா கர்த்தர் அதை அறிவார். உங்க கூட தான் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறார். ஆமே, உங்களுக்கு உதவி செய்யும்படி, எப்போதும் ஹெல்ப் பண்ணும்படி உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். நான் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்றா. நடந்தது என்ன? சிறிய படை ஓடி போட்டது. அந்த ஊருக்கு புறம்பே இருந்த குஷ்டரோகிகள் அவங்க பசியில் வாடுறாங்க. ஊருக்குள்ள போனாலும் சாப்பாடு இருக்காது. ஏன்னா அங்கேயே ஏற்கனவே ஒருத்தரோட ஒருத்தன் பிச்சு பிடுங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறான். மனுஷனுங்களே தின்னுட்டு இருக்கிறாங்க.
அந்த காலத்தில் குஷ்டரோகிங்க ஊருக்குள்ளே போக முடியாது. ஏன்னா அவங்க மிகப்பெரிய பாவிகள், அவங்க ஊருக்கு புறம்பே தான் இருக்கணும். ஏன்னா குஷ்டரோகம் கொடூரமான பாவம். இஸ்ரவேலுக்குள்ளே அப்படி ஒரு குஷ்டரோகி இருப்பாங்கன்னா அவங்க ஊருக்கு புறம்பே தான் இருக்கணும். இயேசுவின் காலத்தில் கூட 10 குஷ்டரோகிகள் இயேசுவை கூப்பிட்டதை நோக்கி பார்க்கிறோம். லூக்கா 17 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று சொன்னபோது ஆண்டவர் அவங்கள சுகமாக்கினார். போய் ஆசாரிக்கு உன்னை காண்பித்து நீங்கள் போங்கன்னார். ஆசாரியன் தடவி பார்த்துட்டு நீங்கள் ஊருக்குள்ளே போகலாம், போய் வீட்டில் படுக்கலாம், மனைவியோடு கூட இருக்கலாம், குடும்பத்தோடு இருக்கலாம். சுகமானதுக்கு அப்புறம் தான் அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டது என்று தெரிஞ்சதுக்கு பிறகு தான் உள்ளே போகணும். ஏன்னா அந்த காலத்தில் குஷ்டரோகிகள் கொடூரமான பாவிகள் என்று இஸ்ரவேல் மக்கள் தீர்மானித்திருந்தார்கள். அதனால இந்த குஷ்டரோகிகள் பட்டணத்துக்கு வெளியே இருந்தாங்க பாருங்க. இப்போ அவங்க நினைக்கிறாங்க ஊருக்குள்ளே போனாலும் நமக்கு சாப்பாடு இல்லை, இராணுவத்துக்கு போனாலும் நம்ம அங்கே சாவோம், ஊருக்குள்ளே போனாலும் செத்துருவோம். ஏன்னா இங்கேயும் சாப்பாடு இல்லை, அங்கேயும் சாப்பாடு இல்லை. சரி வாங்க இராணுவத்துக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த குஷ்டரோகி அந்த இராணுவ படையாண்ட போகும்போது நெருங்க போய் பார்த்தா அங்கே ஒரு இராணுவமும் கிடையாது. எல்லாம் ஓடி போயிருக்கிறான். குஷ்டரோகியை பார்த்தா எல்லா கூடாரங்கள்லையும் கோதுமை கடுக்கிறது, மா கடுக்கிறது, எல்லாமே நிறைய கடுக்குது. அவங்களால தின்பண்டங்களை தின்னாங்க, பசி ஆற்றி கொண்டாங்க. இந்த நற்செய்தி நம்ம போய் ஊருக்குள்ளே சொல்லணும் அப்படின்னு சொல்லி போய் ராஜாவினிடத்தில் சொல்கிறாங்க. ராஜா இதை கேள்விப்பட்ட போது ஆளை அனுப்பி குதிரைகள் அனுப்பி பார்க்குறான். டவுட் அவங்களுக்கு அப்போ கூட பார்க்குறான். ஆனால் கர்த்தரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. தேவன் அற்புதங்களை செய்திருந்தார், எதிரிகளை முறியடித்திருந்தார், சத்துருக்களை துரைத்திருந்தார். அங்கே ஒவ்வொரு கூடாரத்திலும் கோதுமை மணி. எல்லா மக்களும் கொண்டு போய் ராஜா எல்லாத்தையும் கொண்டு வந்து காலையில் எல்லாரும் வீட்டுக்கும் ஒரு மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்பட்டது. எல்லா மக்களுக்கும் கிடைச்சது. இதை கொண்டு வருவதற்கு மக்கள் ஓடும்போது இந்த ராஜாவுக்கு கையில கொடுக்கிற பிரதானியை எல்லாரும் மிதித்து போட்டார்கள். அவன் பார்த்தான், ஆனால் அவனால சாப்பிட முடியல. நீங்க பார்க்கிறவங்களா சாப்பிட்றவங்களா? தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்றவங்களா? தேவனுடைய ஆசீர்வாதங்களை கண்ணால பார்க்கிறவங்களா? பிறர் ஆசீர்வதிக்கப்படுவதை நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்களா? பிறருக்கு பெற்றுக்கொண்டதை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாதாம்? தேவன் பச்சைப்பாதம் உள்ளவர் அல்ல. அவனை ஆசீர்வதித்தால் உன்னையும் ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறான். அவன் விசுவாசிக்கிறான், பெற்றுக்கொள்ளுகிறான். நீ விசுவாசித்த நீயும் பெற்றுக்கொள்வாய். விசுவாசிக்கிறீங்களா? பெற்றுக்கொண்டவனை பார்த்து நீங்கள் யோசிக்கலாம், இவனுக்கு மட்டும் எப்படி கிடைச்சது? அவனுக்கு திறமை கிடையவே கிடையாது. அவன் தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கர்த்தர் சொன்னார். விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறீங்களா? இல்லை ஆசீர்வாதங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களா? பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களா? பிரச்சனை எவ்வளோ காலம் தான் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க? பிரச்சனை எவ்வளோ காலம் தான் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க? போவாது அது அப்படியே தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு உங்கள் அவிசுவாசத்தை விட்டு வெளியே வாங்க. கர்த்தர் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வருகிறார். கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா, அது உங்களுக்கு கூட போகிறது. நடக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, அது உங்களுக்கு நடக்க போகிறது. தேவனாகிய கர்த்தர் அதை செய்து முடிக்க போகிறார். விசுவாசிங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொன்ன போது மரியாள் உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது என்றார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படியே ஒப்பு கொடுக்குறீங்களா? பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு எதெல்லாம் முடியாதுன்னு உங்க மனசுல நினைச்சீங்களோ அதெல்லாம் தேவனால் முடியும்னு உங்க மனசுல நினைங்க. விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போறோம். நீ தேவனுடைய பிள்ளை. ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உனக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும்னா, தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்க முடியும்னா, உனக்கு எல்லாவற்றையும் செய்யவும் அவரால் முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். அவருடைய குடும்பங்களில் இதுவரை எது முடியவில்லையோ, எது நடக்கவில்லையோ, எது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களோ அதையெல்லாம் கர்த்தர் நடப்பித்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். இப்பொழுதே உம்முடைய கரத்தினால் அது ஆகும். உம்முடைய கரத்தினால் அது ஆகும். நீர் அப்படியே செய்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.